கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எபிரேயர்கள் நிருபம், அதில் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. இன்றைய தினம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார் நமக்கு? நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய ஜனம் அப்படின்னு தான் தேவனுடைய வாக்குல பிரதானமான வாக்குத்தத்தம். என்னன்னா அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்பதுதான் மிகப்பெரிய வாக்குத்தத்தம். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணி நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அநேக நேரத்துல இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனா அந்த விசுவாச அறிக்கை விடுவது வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் தான் பாருங்க அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலும் அவைகளில் உறுதியா இருக்க கடவோம். அப்ப நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது. என்ன நம்பிக்கை? நான் தேவனுடைய பிள்ளை, தேவனால் உண்டாக்கப்பட்டவன், தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டவன். அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் மெயினான காரியம். நம்ம தேவனுக்கு நம்ம அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும்போது அதை தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நான் என்னங்க இது, நான் எப்படி தேவ சாயலாக இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. ஆனா நம்ம எல்லாருமே நம்ம பார்த்தோம்னா தேவ சாயலாக படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆதியாமத்திலிருந்து முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரமே அதுல தான் இருக்கு. நமது சாயலாக மனிதனை உண்டாக்குவோம் தான் கர்த்தர் பிதா குமாரன் பரிசுத்த பூமிக்கு இறங்கி வராங்க. அவர் கையின் கிரியைகள் நம்ம வாயினாலே சகலத்தையும் சகல அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம்மளை மட்டும் அவர் கையின் மூலமாக படைத்தார். அப்ப நம்ம எப்பேற்பட்ட முக்கியத்துவம் படைத்த மக்கள்னு பாருங்க, நம்ம ஜனம்னு பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னை பேர் சொல்லி அறிந்து கொண்டேன் அப்படின்னா உலகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா உன்னை எனக்கு தெரியும், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், பிறக்கும் எவனும் பிறப்பதற்கு முன்பாகவே பேரிடப்பட்டிருக்கிறான் வேதத்தில் படிக்கிறோம் நம்ம. அப்ப எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்ற சந்ததி, அதுல நம்ம நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். நான் தேவ பிள்ளை, நான் தேவ ஜனம், தேவனாட்டுக்கு உண்டாக்கப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன் அப்படின்னு நம்ம அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்ப எப்படி எதற்கு சொல்லி கேட்கணும்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுக்க தான் சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைன்னு அதோட சுதந்திரவாளின்னா அதோட அர்த்தம் என்ன, தேவனுடைய சொத்துக்கள் சுதந்திரவாளின்னா அதோட அர்த்தம் என்ன என்பதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுக்க சொல்கிறது. இப்போ நம்ம நம்பிக்கை எங்கே இருக்கிறது? அந்த நம்பிக்கையில உறுதியாக இருந்து நான் தேவனுடைய பிள்ளை, தேவ சாயலாக படைக்கப்பட்டவன் அப்படின்னு அறிக்கையிடுவதில் கொஞ்சம் கூட தாமதம் பண்ணக்கூடாது. அறிக்கையிடுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் தான் அதில் என்ன அழகா முடிக்கிறாரு பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. என்ன வாக்குத்தத்தம் பண்ணினவர்? நம்ம இதை தான் பார்த்தோம். அப்ப தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதிலிருந்து மாற மாட்டார். தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதுல இருந்து ஒரு பின்வாங்கிறது தேவன் கிடையாது, மனிதன் கிடையாது. மனம் மாறுறது மனிதன் கிடையாது. நம்ம எல்லாமே தெரியும். ஆனா நம்ம வாய்களை தெரிந்து நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சாயலாக அறிக்கை இருக்கிறோமா, அதில் உறுதியாக நிலைத்து நிற்கிறோமா? கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, வார்த்தையில வாயினால் அறிக்கை செய்து அந்த அறிக்கையிலே நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பு பிதாவே, வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொண்ட மாட்டவரை ஏசவன் நீர் எங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதை உணர்ந்து கொண்ட மாட்டவரே, நாங்கள் உண்மையில் கொண்ட விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிட்டு அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே ஏசவனே. அந்த நிலையில நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நீர் செய்த வாக்குத்தத்தம் உண்டாண்டவரே, அதை பற்றிக்கொண்டு அவள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேனால பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.